நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் முன்னோக்கி செல்ல ஆயத்தமாகும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல என்ன செஞ்சாங்க? அவங்க பின்னாடி வருகிற பார்வோனை பார்த்தாங்க, பயந்து நின்றாங்க. நம்ம அங்கேயே போயிருந்திருக்கலாம், அங்கேயே போயிருந்திருக்கலாம். ஒன்று செய்வோம், நம்ம போய் நேராக சரண்டர் ஆயிரும் இல்லை? இப்படியெல்லாம் விட்டுருந்தா பார்வன் காலிலேயே போய் விழுந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்தா தெரியுமா? இவங்களை நீ புறப்படு, நீ ரெடியாகு, நீ அதை விட்டுரு, அதை மைண்ட் பண்ணாத, நீ ரெடியாகு, நீ கிளம்பு. நம்ம அவருக்கு எதுக்கு வேலைன்னு சொல்லிட்டு நாம பார்த்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் பயப்படுகிறவர் அல்ல, அவர் பயப்படத்தக்கவர். நீ பார்த்து கலங்குகிற காரியத்தை அவர் பார்த்து கலங்கடிக்க பண்ணுகிறவர். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேக ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கைகளை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பார்த்து பயந்த காரியத்தை அவர் பார்த்து பயமுறுத்துகிறார். எந்த காரியத்தை என்னால ஃபேஸ் பண்ண முடியாதோ என் ஃபேஸ் அவரை பார்க்குமானால் அவர் ஃபேஸ் பண்ணுவார். அதனாலதான் சொல்லி புறப்படு, நீ எதை இதை பார்க்காத, நீ என்ன பாரு, நான் உனக்கானதை பார்க்கிறேன். பின்னாடி நடக்கிறத நீங்க பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது. கொஞ்ச நேரம் பயமுறுத்துற சத்தம் கேட்கும், கொஞ்ச நேரம் கேட்கும். நீ பின்னாடி பார்க்காம போயிட்டே இரு. பின்னாடி ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? ஆமென். உன்னை எதிர்த்தவர்களுடைய சக்கரங்கள் எல்லாம் கலந்து ஓடுது, கலந்து ஓடுது, கலந்து ஓடுது. இது நீ போயிட்டே இரு, இது அவர் வேலை. நல்ல கவனிங்க. எந்த பாதையில இஸ்ரவேலர்கள் நடந்து போனார்களோ அதே இடத்துல தான் பார்வோனுடைய சக்கரங்கள் கலந்து ஒருவனும் மீந்திருக்கவில்லையா? ஒருவனும் மீந்திருக்கவில்லை.